அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு பத்ரு யுத்தம் புரட்சி வரலாறு என்ற தலைப்பிற்கு கீழாக ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். பத்ரு யுத்தம் என்பது ரமலானுடைய பிறை 17 நடந்த காரணத்தினால், இன்றைய தினத்திலே நடந்த காரணத்தினால் அதை நினைவு கூறுவது முஃமினாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் நன்றி கடன் என்ற அடிப்படையிலே அவசியமானதாக இருக்கிறது. முதலாவதாக, இந்த பத்ரு யுத்தம் ஏன் எதற்கு என்று சொன்னால், 13 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த பூமியிலே எடுத்துரைத்து 13 வருடம் அவர்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அத்துணை சஹாபாக்களும், பெண்களும், ஆண்களும், சிறுவர்களும், பெரியவர்களும், அடிமைகளும், அடிமை அல்லாதவர்கள், சுதந்திரமானவர்களும் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் பல்வேறுபட்ட விதத்திலே நசுக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் அவர்களின் மீது தொடுக்கப்பட்டது. இந்த தாக்குதல்களினால் 13 வருடங்கள் வேதனைப்பட்ட காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஹிஜ்ரத்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தான். எல்லாருமே மதினாவாசிகளாக, மதினாவினுடைய பகுதிகளுக்கு மாறி போகக்கூடியவர்களாக சஹாபாக்கள் குடிபெயர்ந்தார்கள். இப்போ போகும் பொழுது சாதாரணமாக போகவில்லை, அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த வண்ணமாக சென்றார்கள். தான் சம்பாதித்த, சிரமப்பட்டு கட்டிய, தான் சிரமப்பட்டு சேர்த்து வைத்த எல்லா பொருட்களையும் அப்படியே விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக அவர்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக, எதுவுமே இல்லாதவர்களாக, எதையும் இழந்தவர்களாக, அவர்கள் அகதிகளாக மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்யப்பட்டார்கள். இப்போ எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு போய் ஒரு 2வது வருஷம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அபூ சுஃபியானுடைய தலைமையில், அபூ சுஃபியான் பிற்காலத்திலே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். ஹஜ்ரத் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை. அபூ சுஃபியானினுடைய தலைமையில் 40 பேர் கொண்ட ஒரு பயணக்குழு சிரியாவிற்கு போய்விட்டு ரிட்டர்ன் மக்காவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காண்டி போறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய குறிப்பாக மக்கா காஃபிர்களுடைய தலைவர்களுடைய சொத்துகள், பெரும்பான்மையான செல்வங்கள், கிட்டத்தட்ட 5000 திர்ஹம் கொண்ட, திர்ஹம் என்றால் தங்க நாணயம், 5000 தங்க நாணயத்தினுடைய அளவிற்கு வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டும் அவர்கள் 1000 ஒட்டகங்களோடு அவர்கள் சிரியாவிலிருந்து கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இப்போ இவ்வளவு சொத்துக்கள் எல்லாமே யாருது அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரத்து செய்வதற்கு அந்த சஹாபாக்களுக்குரியது. இப்போ எல்லாரும் ஏழ்மையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களை எதிர்த்து தன்னுடைய பொருள்களை அங்கு மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிக்கிறாங்க. ஏன்னா 5000 திர்ஹங்களை கொண்டு மதிப்பு கொண்ட பொருளாதார வியாபார பொருட்கள் ஒரு பக்கம், 1000 ஒட்டகங்கள் ஒரு பக்கம், இதையெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டா நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அவர்களுடைய அந்த இழப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அதுவும் இவ்வளவு பெரிய செல்வ தொகைக்கு 40 பேர் கொண்ட குழு தான். எனவே சில சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ இந்த கிளம்பி போகக்கூடிய செய்தி எப்படியோ அல்லாஹு தஆலா அந்த அபூ சுஃபியானுடைய செவிக்கு போட்டு விடுகிறான். அது மட்டும் இல்லாமல் அபூ சுஃபியான் என்பவர் சாதாரணமான மனிதர் அல்ல, போர் தந்திரங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இராணுவர். ஒட்டகத்தினுடைய விட்டைகளை வைத்து இந்த போயிருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை கூட்டத்தினர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்லிவிடுவார். அந்த அளவிற்கு மதினாவினுடைய பேரித்த பலங்கள் எல்லாம் அந்த பேரித்த பலத்தினுடைய கொட்டைகள் என்பது மிக சின்னதாக இருக்கும் மக்காவினுடைய பேரித்த பலத்தை விட.
இதை பார்த்து இவர் அறிந்து கொள்கிறார், இங்கு மதீனாவினுடைய சில முஸ்லிம்களுடைய படையினர்கள் அணியினர்கள் யாரோ இங்கே நடமாடுற மாதிரி தெரியுது என்பதை புரிந்து கொண்ட அவர் உடனடியாக ஒரு நபரை, லம்லம் இப்னு அம்ரு இப்னுல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரர், அது மட்டும் இல்லாமல் மிக உயர்வான சத்தம் கொண்ட ஒரு நபர், நல்ல சத்தம் போட்டார்னா எண்டு வரையிலும் கேட்கும், அந்த அளவிற்கு நல்ல குரல் பலம் கொண்டவர். இந்த லம்லமுல் அம்ரு இப்னுல் இந்த நபரை அபூ சுஃபியான் அழைத்து, நீ உடனடியாக மக்காவிற்கு சென்று இது போன்று முகம்மதினுடைய படைகள் நம்மளை வழிமறைக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்கன்ற செய்தியை சொல்லி ஆட்களை திரட்டி கூட்டிட்டு வா என்பதாக சொல்லி லம்லம் அம்ரு இப்னுல் கிஃபாரி அவரை அனுப்பி வைக்கிறார்கள். இப்போ உடனே இவர் கிளம்பி போறார். அபூ சுஃபியான் சுதாரித்து கொண்டு இந்த பகுதி இந்த வழியில் நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லி வேற்று வழியை தேர்வு செய்து மக்காவின் பக்கம் அவர் செல்வதற்கு ஆயத்தமாகிறார். அதுக்கு முன்னாடியே லம்லம் அம்ரு இப்னுல் கிஃபாரி இங்கே மக்காவுக்கு வரார். வரும்போதே எப்படி வரார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து விட்டு கொண்டு தனக்குத்தானே சில காயங்களை ஏற்படுத்தி இரத்த கரையோடு அவர் கூச்சலிடுகிறார். ஐயோ, ஆபத்து விட்டது, மிகப்பெரிய கைசேதம் விட்டது, முகம்மதினுடைய படைகள் எல்லாம் நம்முடைய வியாபார பொருட்களை நாசம் செய்து விட்டார்கள். இப்போ அபூ சுஃபியானுடைய படைகளை எல்லாம் அவர்களை அழிப்பதற்காக எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, எல்லாரும் வாங்கலை என்பதாக அவர் கூச்சலிடுகிறார். இதனால் கோபமடைந்த எல்லா மக்கத்து காபியர்களும் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார்கள். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முகம்மதுனுடைய படைக்கு வீரம் வந்துருச்சா, அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா, எங்கள்கிட்டேருந்து அடி வாங்கின பசங்க இப்போ எதிர்த்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் அவருடைய படையை காப்பாற்றுவதற்காக இங்கு மக்காவிலிருந்து ஒரு படை கிளம்புகிறது. அப்போ ஒரு சில பேர் கூட சொல்கிறாங்க, ஒரு சில இடத்தை கடந்ததற்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட பதிர்ன்ற இடத்தை போய் அடையலை, எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அபூ சுஃபியானை அடைந்து கொள்கிறார். அபூ சுஃபியானுடைய வியாபார பொருட்களோடு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ வந்தோடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அபூ சுஃபியானுக்காண்டி தான் நம்ம கிளம்பி போனோம், அபூ சுஃபியானே வந்துட்டார்ல, இனிமேல் எதுக்கு சண்டை சச்சரவு, நம்மெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் எல்லாம் சொல்ல, அபூ ஜஹல் உறுதியாக சொல்லிவிட்டார், இல்லை இல்லை, இவனுள்ள இப்போவே விடக்கூடாது, லைட்டாக இப்போ தான் முளை எடுக்கிறாங்க, இதை நாம் முளையிலேயே நம்ம கிள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இவனும் அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், அதனால் நாம் என்ன ஏதுன்றதை ஒன்றில் ரெண்டு பார்த்துட வேண்டியது தான் என்பதாக இவர் சொல்ல, இதே நேரத்தில் சுராகத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரினுடைய தோற்றத்தில் இப்லீஸ் அவர்களிடத்தில் வருகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவும் குர்ஆனிலே இதனுடைய நிகழ்ச்சியை சுட்டி காண்பிக்கிறார். இப்லீஸ் இப்போ அல்லாஹு தாலா ஒரு பெரிய விஷயத்தை அரங்கேற்ற போகிறான், அதற்காக அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிற ஸ்கெட்சி, கோலம் போடுவதற்கு முன்பதாக வைக்கக்கூடிய புள்ளிகளை போன்று ஆங்காங்கே அல்லாஹு தாலா திட்டமிட்டு வைக்கிறான். நடக்கக்கூடிய உலகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது, எதுவுமே நாம் ஏற்படுத்தக்கூடியது அல்ல. இங்கே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்லீஸினுடைய ஒரு காட்சியை சுட்டி காமிக்கிறான். இப்லீஸ் அங்கே சுராகத் இப்னு மாலிக் என்கின்ற நபரினுடைய தோற்றத்திலே வருகிறார். லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாசி வ இன்னி ஜாருல் லக்கும், எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உலகத்தில் உங்களை மிகைக்கக்கூடிய மனிதர்கள் என்பவர்கள் யாரும் கிடையாது, நீங்கள் தான் போனீங்கன்னா அவனுல வெட்டி வீழ்த்தி ஒன்றில் ஒரு பையன் உங்களுக்கு எதிரானவனாக இல்லை என்கின்ற சூழலை ஏற்படுத்திட்டு வந்துடலாம், உங்களுக்கு வேண்டாம் நான் ஹெல்ப்பாக இருக்கிறேன் என்பதாக, முழுக்க முழுக்க ஹெல்ப்பாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஆர்வம் மூட்டுகிறான், உற்சாகம் மூட்டுகிறான், ரோஷம் மூட்டுகிறான். இதையெல்லாம் பார்த்தவுடன் எல்லா மக்களும் கிளம்பி போகிறார்கள். எத்தனை பேர்? 1300 வீரர்கள், 1300 வீரர்கள், 100 குதிரைகள், எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள், இவைகளோடு அவர்கள் மிகுந்த ஒரு படைபலத்தோடு அந்த கூட்டம் மக்காவிலிருந்து கிளம்பி செல்கிறது. இதற்கு எதிர் திசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம் எதுவாக இருந்துச்சு? 40 பேர் கொண்ட அந்த வியாபார குழுவை நாம் தடுத்து நம்முடைய மக்கள் இழந்த அந்த பொருளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து. ஆனால் இங்கே எதிர்பாராத விதமாக 1300 பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு படை பட்டாளங்களோடு திரண்டு வருகிறது அப்படின்ற செய்தியை கேட்டோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள், என்ன செய்யலாம் அப்படின்னு. எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் கொண்டு எல்லா சஹாபாக்களும் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் கட்டளை இடுங்கள், போய் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் என்பதாக சொல்கிறார். ஆனால் இருக்கிறது ரமலானுடைய மாதம், எல்லாரும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இருக்கிறது மொத்தமே 313 பேர் தான். 313 பேர் அங்கே வரதோ என்பது 1300 பேர். இப்போ எப்படி நாம் சமாளிக்கிறது? போர் என்கின்ற ஒரு விஷயத்தை முதலாக இவர்கள் பார்க்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் முதல் போர் இஸ்லாத்தினுடைய. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், எல்லோரும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிலிருந்து, ஏன்னா அடைக்கலம் கொடுத்தது அன்சாரிகள் தானே, அன்சாரிகளுடைய இடத்துல தானே எல்லாரும் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்சாரிகளுடைய வாயிலிருந்து ஏதேனும் வர வேண்டுமே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிற பொழுது அன்சாரிகளுடைய பொறுப்புதாரியாக சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருக்கிறார். சாது ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு வாலிபர். சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் இருந்து ஏதேனும் கருத்து வர வேண்டும் என்பதாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்க, ஆமாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்வதற்கு தயார், நீங்கள் சைக்கினை காட்டினால் உடனடியாக வென்று முடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கடலை காண்பித்து இந்த கடலிலே நீங்கள் குதியுங்கள் என்பதாக சொன்னாலும் மா தஹல்லஃப மின்னா ரஜுலுன் வாஹித், எங்களிலிருந்து ஒரு மனிதர் கூட, அன்சாரிகளிலிருந்து ஒரு மனிதர் கூட அவர் பின்னால் பின்வாங்க மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீர முழக்கத்தை நீண்டதாக பேசுகிறார்கள். புகாரியிலே வருகிறது. நீண்டதாக பேசியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஆகிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் முன்னிறுத்துகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் சஃப்ல முதல்ல நிற்கிறாங்க. சஃப்ல நிற்கி அணிவகுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கிளப்புறாங்க. இப்போ நிற்கக்கூடிய சஹாபாக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நிற்க வைக்கும்போது பெரும்பான்மையான எல்லா சஹாபாக்களுடைய மனநிலை ஷஹீதாக வேண்டும் என்கின்ற மனநிலையிலே இருக்கிறது. எனவே தான் பத்ர் ஷுஹதாக்கள் என்பதாக சொல்கிறோம். 313 பேர், 313 பேரில் 313 பேரும் சுஹதாக்களா அப்படின்னு சொன்னால் 313 பேருமே சுஹதாக்கள் இல்லை, 14 பேர் தான் சுஹதாக்கள். மீதி இருக்கக்கூடியவர்கள்லாம் உயிரோடு திரும்பி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் சொல்லும் போதே பத்ர் ஷுஹதாக்கள் என்பதாக சொல்கிறோம் என்று சொன்னால் எல்லாருடைய எண்ணமும் ஷஹீதாக ஆக வேண்டும் என்கின்ற வீர வெறியிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். வீர தேக்கத்தில் அவர்கள் ஏக்கத்திலே இருந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, இங்கே ஷுஹதா என்பதற்கு ஹாதிரானவர்கள், அந்த பத்ர் களத்திலே ஆஜராக ஆனவர்கள், கலந்து கொண்டவர்கள் என்கின்ற பொருளையும் கொடுக்கும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி, அற்புதமான சவாதி புனு கசீமா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு சஹாபி சஃப்ல நின்றுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முன்னாடி நின்றாக்க அவங்கள கம்பை வச்சு கொஞ்சம் லைட்டாக வயிற்றுல தள்ளி தொப்பையில் தள்ளி உள்ள அமுக்குறாங்க. இப்போ அனுப்புக்கும் போது அவர் ஆன்னு சொல்லி கத்திடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலிச்சிருச்சோ, நான் வேகமாக அழுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கனா, ஆமாம் என்ன செய்யலாம் அப்படின்னு, நான் இதுக்கு பழிதி இருக்கணும்னு சொல்லிடுறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பதிலை எதிர்பார்க்கல. பழிதி இருக்கணுமா என்ன, அப்போ சரி வாங்க இந்தாங்க என்னுடைய ஹாதா லஹ்ரி, இதான் என்னுடைய முதுகு, என்னுடைய ஃபல் யக்தஸி மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் இது பழி தீர்த்து கொள்ளுங்கள், வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் சட்டை இல்லாமல் இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சட்டை போட்டுருக்கீங்க, சட்டையை கொஞ்சம் ஒதுக்குங்க என்பதாக சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி தனியாக அழைத்து போய் தன்னுடைய ஆடையை ஒதுக்குகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான
ஹத்மு நுபுவத்து, நுபுவத்தினுடைய முத்திரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் போருக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஃபஅரத்து அன் யகூன ஆகிரல் அஹதி பிக அன் யமுஸ்ஸ ஜல்தி ஜல்தக். யா ரசூலுல்லாஹ், நான் இந்த போரிலே நான் மரணிக்க வேண்டும். இந்த மரணிக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய கடைசி தொடர்பு என்பது என்னுடைய தோல் உங்களுடைய தோலோடு ஒட்டியதாக இருந்திருக்க வேண்டும். அந்த நிலையிலே என்னுடைய தொடர்பு இந்த துன்யாவிலே இருக்கக்கூடிய நிலையிலே நான் மரணத்தை அடைய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லி அதே போரிலே அவர்கள் ஷஹீதானார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சரி, ஹைர். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுத்து போகிறார்கள். போர்க்களத்தினுடைய அந்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற ஒரு 25, 26 அல்லது 28 வயது கொண்ட ஒரு வாலிபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, இந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே போர் தளபதியாக முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முத்தகத்திமாக அவர்கள் ஆக்குகிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா இங்கு முஹாஜிரீன்களுடைய அணிவகுப்பிற்கு அவர்கள் தலைமையேற்று போவதற்கு கருப்பு கொடியை அணிந்தவர்களாக, கருப்பு கொடியை தூக்கியவர்களாக ஹஜ்ரத் ஸையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய அணிவகுப்பை வழிநடத்தி செல்வதற்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அந்த மொத்த படையினுடைய வலது பக்கத்திலே ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அந்த படையினுடைய இடது பக்கத்தை பாதுகாப்பதற்கு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், படையினுடைய பின்பக்கத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவராக கைஸ் இப்னு அபூ சுஆத் என்று சொல்லக்கூடிய நபர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுத்து அற்புதமான முறையிலே படை சென்று பத்ர் என்ற இடத்திலே நிற்கிறது. பத்ர் என்ற இடத்திலே நிற்கிற பொழுது இப்போ எல்லாருக்கும் பார்த்தா அந்த படையோ பெரிய பட்டாளமாக இருக்குது. இங்கே 313 சஹாபாக்கள். இப்ப சஹாபாக்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரே ஒன்றுதான், எண்ணிக்கையினால் எதுவும் இல்லை, அல்லாஹ்விற்காக வந்திருக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏக்கம் வருகிறது. அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள். கையேந்தி விட்டு துஆ செய்கிறார்கள். ஏன் பத்ரை நாம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். இந்த பத்ரு சஹாபாக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது. இதுதான் அசல் காரணம். இந்த இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் ஆணிவேர் பத்ரு சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மட்டும் நீ அழித்து விட்டாய் என்றால், இந்த சமுதாயம் 313 பேர் கொண்ட இந்த படையை காப்பாற்றுவது சத்தியமாக உன் மீது கடமையானதாக இருக்கிறது, நிச்சயமாக நீ காப்பாற்றியாக வேண்டும். இந்த சமுதாயத்தை மட்டும், இந்த படையை மட்டும் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, ஒரு காலமும் உன்னை வணங்கக்கூடிய நபர் யாருமே இருக்க மாட்டார்கள், இந்த பூமியிலே ஒரு உயிர் இருக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக அங்கு அழுத வண்ணமாக அவர்கள் முறையிடுகிறார்கள். இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டி கொடுக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ரொம்ப இதாவாதீங்க, நிதானமாவுங்க என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்பதாக அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை சொல்லி சொல்லி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுது ஒரு கட்டத்திலே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். சிரித்த வண்ணமாக எழுந்திருக்கிறார், சிரித்த வண்ணமாக எழுந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இதுவரையிலும் அழுது கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்ற பொழுது சிரித்த வண்ணமாக எழுந்திருக்கிறார்களே என்பதாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த வண்ணமாக எழுந்திருத்து சொன்னார்கள், அபூபக்கர் ஹதா ஜிப்ராயில், இதோ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு மலக்குமார்களும் அமர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அஹத பி ஃபர்சிஹி, அவரும் குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்த வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறாய். அலைஹி அதாத்துல் ஹர்ப், அவர்கள் அனைவரும் போர்க்கவசங்களை அணிந்தவனாக, போர்க்கருவிகளை அணிந்தவர்களாக, வெள்ளை நிறை தலப்பாகைகளை அணிந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரறிவிப்பு செய்கிறார்கள். போர் அங்கு ஏற்படுகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய உதவியை சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். எந்த அளவிற்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேரடியான தஜல்லியாத் இந்த உலகத்திலே இறங்கிய ஒரு நேரம் என்று சொன்னால் இந்த ரமலான் பிறை 17 நடைபெற்ற அந்த பத்ர் யுத்தத்தை நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ்வினுடைய தஜல்லியாத் அந்த நேரத்தில் இறங்கியது. அல்லாஹ்வினுடைய குதிரத் அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீங்கள் அம்பை எறிந்த பொழுது நிச்சயமாக நீங்கள் எரியவில்லை, மாறாக அந்த இடத்துல இருந்து நான் எறிந்தேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் வாளை ஓங்குகிறார்கள். தலை கீழே விழுவுது. வாளை ஓங்குறாங்க, தலை கீழே விழுவுது. பெரும் பெரும் என்னென்ன தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை மிகப்பெரிய ஒரு கேவலமாக துச்சமாக பேசினார்களோ அத்தனை தலைவர்களும் இந்த இடத்திலே அபூ ஜஹல் மரணிப்பான், இந்த இடத்திலே ஷுஅபா மரணிப்பான், இந்த இடத்திலே உத்பா மரணிப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரினுடைய இரவு நடக்கிறது. காலையிலன்னா இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் இட்டுட்டு போறாங்க. அதே இடத்துல அந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்ட மாதிரி 1 இன்ச்சு கூட மிச்சம் அகலாமல் அதே இடத்திலே அத்தனை நபர்களும் இறந்து போனார்கள். மொத்த காஃபிர்களும் அழிக்கப்பட்ட தினம். அல்லாஹ்வினுடைய இஅலாய கலிமத்தில்லா, அல்லாஹ்வினுடைய வல்லமை வெளிப்பட்ட தினம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரையிலும் அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு வரையிலும் உலகத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அனைவரும் இந்த பத்ர் வரலாற்றை பார்த்துவிட்டு ஒரு அடி இஸ்லாமியர்களை குறித்து ஒரு அச்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா விதைத்து கொண்டுதான் இருக்கிறான். இன்னைக்கு வரையிலும் நாம் நம்முடைய ஈமானிய ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்ரை குறித்துண்டான ஒரு விரிவாக்கமான ஒரு பார்வையை நாம் பார்த்தாலேயே நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நாள் இந்த தினமாக இருக்கிறது. இதிலேயும் குறிப்பாக இந்த பத்ரினுடைய நாள் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடாமல் எதேர்ச்சையாக நடைபெறுத்துவது கிடையாது. எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் நடத்துகிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த நாளை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பேறுபட்ட அந்த மக்களினுடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமானையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற இதில் மிகுந்த கவலை அல்லது சிரமத்திலே சிக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையும் கடுமையான சிரமத்திலையும் அகப்பட்டவர்கள். தினசரி குறைந்தது 500 தடவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற தஸ்பீஹை ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுடைய கவலைகளை நீக்கிவிடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான்